எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோர்க்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப சனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது பாடடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். நிறுத்துப்பா நிறுத்துப்பா. இந்தாண்டா. வாங்கோ வாங்கோ, இந்தாந்தாப்பா. வாங்கோ ப்ளீஸ் கம். மேடம் வாங்கோ. நமஸ்காரம். 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 வெல்கம். நமஸ்காரம். என்ன கார்ல தானே வந்தேள்? கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்கும் இல்லையா? பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததோனோ? இந்தாங்கோ பழம். தேங்க்யூ. ராமச்சந்திரா வாங்கிக்கோ. தேங்க்யூ. ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருந்தான் நீங்கெல்லாம் வரப்போறேன்னு. ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் யூ ஆல். நீங்க தான் கௌரியோ? இல்ல, நான் அவையும்.
என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்கிறேன்? அபயம் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆ. அப்போ நீங்க தான் கௌரியா? ஆமா. எதுக்கு வாங்க போங்கலாம்? நீ வா போனே சொல்லலாமே. இவர்தான் என்னோட அப்பா சிவராமன். சிவராமன்னா அது எப்படி? அது நானே சொல்லணும்னு இருந்தேன். எங்க அப்பா பேரு ஜெயராமன், அவர் அப்பா பேரு சத்தாராமன், அதாவது என்னுடைய தாத்தா. உங்க ஆத்துக்காரருடைய அண்ணா, அதாவது என் தாத்தாவோட தம்பி தான் வெங்குட்டு. சரி மமரி 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 மரி மமரி மமரி மம. ஆமா, இவர் யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் விஸ்வநாதன். இதே பாலூர் அக்ரஹாரத்தை சேர்ந்தவன். பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கேன். இந்த அக்ரஹாரத்துல இருக்கிறவளை பத்தி எனக்கு சகலமும் தெரியும். உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல இவாளுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருந்தேன். என்னை பத்தி நீங்க விசாரிச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓ. ஆ, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. ருக்குப்பாட்டி ருக்குப்பாட்டின்னு சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம். எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க. அந்த சேர்மன் மேடம் மட்டும் வேண்டாம். ப்ளீஸ் அவாய்ட் தட். உங்களை எத்தனை மாசமா தேடின்னு இருந்தேன் தெரியுமா? நம்ம 5th ஜெனரேஷன் ஒன்னு சேர ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஒரு காரணமா இருக்க போறாருனா அதை செயல்படுத்துறது உங்களால மட்டும்தான் முடியும். I need to discuss a lot of things with you. நான் 2-3 நாள் இங்க தான் இருக்க போறேன். உங்களுக்கு சௌரியப்பட்டா நீங்களும் இருங்கோ. நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இன் டீடைல். இப்போ நீங்கெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்கோ, ஒன்னா சாப்பிடலாம். அப்பா வேற நாளைக்கு காலம்புற என்கிட்ட பிரத்யேகமா பேசுறேன்னு சொல்லியிருக்கார். என்ன சொல்ல போறாரோ அதை நினைச்சாலே கதி கலங்குறது. அடுத்த பூகம்பம் வெடிக்காம இருக்கணும். சிவராமா, 1000 தான் இருந்தாலும் நம்மாத்த மாப்பிள்ளை நீ கை ஓங்கினது கண்டிக்கத்தக்கது தான். இல்லப்பா, பொதுவா நீ எதுலையும் தலையிட மாட்ட, ஒதுங்கிதான் இருப்ப. ஆனா நேத்திக்கு கைய ஓங்கிட்ட. அவயத்தை விட பாலா மூத்தவளா இருந்தாலும் இவளும் அத்தை மீறி பேசிட்டா. சேஷம் முன்னாடி உன்னை கண்டிக்காதது மட்டும் இல்ல, ஏதோ அவர் தப்பு பண்ண மாதிரி என்ன பேச வச்சுட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒருவேளை அவர் முன்னாடி உன்னை நான் கண்டிச்சிருந்தேன்னா உன்னோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே சந்தானம் இந்த ஆத்து விட்டு போயிட்டான். வெங்கட்டா ஒரே அடியா டேய் சிவராமா, இப்ப என் கூட இருக்கிறவன் நீ ஒருத்தன் தான்டா. அப்பா நானும் கிளம்புறேன் அப்படின்னு நீ சொன்னா என்னதான் பந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஒதுங்கி இருக்கிறதா நினைச்சிருந்தாலும் என்னோட அந்திம கிரியைக்கு நீ வேணும்டா. ஏன்பா இப்படிலாம் பேசுறேன்? அந்த எண்ணம் தான்
நேற்றுக்கு என் மனசுல மேலோங்கி இருந்தது. இதுதான்டா நிதர்சன உண்மை. நமக்கு யாருமே இல்லாம போயிடுவாளோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சுடுத்து. நீ போகக்கூடாது, என்னோடையே இருக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இது மத்தவா கண்ணோட்டத்துல சுயநலமா கூட தோணலாம். இப்ப பாரு, சேஷு அவையும் 2 பேரையும் இழந்துட்டு நிக்கிறேன். இருந்தாலும் அவ 2 பேருடைய மனசு எனக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த அகத்தை விட்டு போனாலும் கூடிய சீக்கிரம் அவ திரும்ப வந்துருவா. சேஷு இருக்கானே, அவன் எனக்கு ஒரு பக்க பலம். வலதுகரமாவே இருந்தாண்டாவும். உன்னை பத்தியும் உன் மனநிலையும் எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாத்தையும் உன் மனசுலயே வச்சுப்ப. இந்த சூழ்நிலையில அவன் இங்க இருந்து நீங்க வெளியில போயிருந்தா நிச்சயமா நீ திரும்பி வந்திருக்க மாட்ட. சிவராமா, இப்பவும் ஒன்னும் குடிமுழுகி போயிடல. நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும், எல்லாம் சரியாயிடும். அவ 2 பேரும் திரும்பி வந்துடுவா. நீ சேஷுட்ட போய் மன்னிப்பு கேட்டுடு. இதை நீ என்னோட ஆக்ஞையா எடுத்துக்க வேண்டாம், வேண்டுகோளா எடுத்துக்கோ. அப்பா, இதனால் வரைக்கும் உங்க வார்த்தையை மீறி நான் நடந்துட்டதே கிடையாது. இப்ப நீங்க சொல்றீல் சேஷுவண்ட போய் மன்னிப்பு கேளுன்னு. ஆனா உடனே சரின்னு சொல்ற மனோபக்குவத்துல இப்ப நான் இல்லை. எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்பா. என்னோட அபிப்பிராயத்தை சொல்லிட்டேன். மேற்கொண்டு உனக்கு எப்படி தோன்றதோ அப்படி நீ பண்ணலாம். அப்பா, நீ போகலாம்.